மீண்டும் தாய் கழகத்துக்கு இணைஞ்சிருக்கீங்க சார், இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டோம். எவ்வளோ பாரமாக உள்ளே போனோம், என்ன ஆகுமோ ஏதாவது. ஆனால் அதுக்கு இடமே இல்லை. கொளத்தூர் தொகுதியை அதிமுக கைப்பற்றியதுன்னு எடுத்துக்கலாம். கொளத்தூரும் எடுக்கலாம், வில்லிவாக்கம் எடுக்கலாம், ரெண்டுமே. கரண்ட் பில்லாக இருக்கட்டும், டேக்ஸாக இருக்கட்டும், பத்திரப்பதிவு, எல்லா துறையிலையும் இன்றைக்கி வந்து ஊழல் எல்லாமே, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னாக்கா மீண்டும் நம்ம அம்மாவோட ஆட்சி ரெட்டையில தான் வெற்றி பெற்று 2026 ஆட்சி அமைக்கும். வீட்டு வரியிலேருந்து எல்லா வரி சுமையும், கரண்ட் பில் எல்லாம் அந்த பாமர மக்கள் மேலே சுமத்திட்டு அந்த கடைசி நேரத்தில் தேர்தல் வரப்போ அந்த 5000 கொடுக்குறீங்க. அது வந்து ஏமாற்ற வேலை தானே சார். திமுகவில் உங்களை அழைச்சி ஒரு சீட்டு தரதா வந்து ஒரு தகவல் வந்துச்சு சார், அது உண்மை? திமுகவில் சீட்டை வந்துட்டுக்கு அதை விட நான் நாண்டுக்கிட்டே செத்து போயிடலாம். அம்மா படத்தை எடுத்துகிட்டு அவருக்கு கலைஞர் படத்தை மாற்றுறதுக்கோ ஸ்டாலின் படம் மாற்றுறதுக்கோ எனக்கு அந்த அளவுக்குலாம் மன வலிமை கிடையாது. அப்படி ஒரு ஆளும் நான் கிடையாது. இப்போ தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வரனால அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு? ஒருபோதும் தாக்கு இருக்காது. எதிரி வந்து திமுக மட்டும்தானே சொல்கிறாரு. 3 மணி நேரம் பார்க்கலாம் விஜய், அது கூட நல்லா இருந்தால் தான் பார்க்க முடியும். நல்லா இல்லைனா அது கூட பார்க்க முடியாது. அரசியல்ன்றது 5 வருஷம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக கொளத்தூர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்று அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் மீண்டும் தாய் கழகத்துக்கு இணைஞ்சிருக்கீங்க சார், இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து எங்களுக்கு புதுசு இல்லை, எங்களுக்கு அம்மாவோட கட்சி தானே. அதனால் வந்து நாங்கள் வந்து தாய் கழகத்தை இணைஞ்சோம். இப்போ நம்ம எடப்பாடியார் அண்ணன் வந்து நல்ல தாய்களத்தோடு எல்லாத்தையும் அரவணைச்சார். இன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னும் நம்ம பொதுவெளி சொல்ல முடியாது. நல்ல ஒரு இப்படியும் ஒருத்தர் இருக்கார், நம்ம பேசுகிற நல்லா இன்டெப்த்தாக போகல. இன்றைக்கி தான் நல்லாவே ஃப்ரீயாக பேசினார். அந்த பேசுனதில் முழுக்க நம்ம எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டோம். எவ்வளோ பாரமாக உள்ளே போனோம், என்ன ஆகுமோ ஏதாவது. ஆனால் அதுக்கு இடமே இல்லை. பட் எல்லாத்தையும் பாரத்தை இறக்கி வச்சுட்டு அடுத்த கட்டத்து நகருக்கு போயிடலாம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வேலையை நீங்கள் செய்யுங்க, தேவையை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து என்ன சார்ந்த 4 தொகுதி, கொளத்தூர், வில்லிவாக்கம், ராயபுரம், திருவிக்கநகர், 4 தொகுதியில் இருக்கிற ஆளுங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு வந்து கட்சியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்போது அவர் என்ன சொன்னார், இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் இருக்குது, நம்ம பார்ட்டி ஆஃபீஸில் வச்சு ஒரு சேர்க்குற விழாவாக பண்ணிடலாம்பா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அம்மா சொன்னது போல் இந்த ஆட்சி, நம்ம எடப்பாடியார் ஆட்சி வந்து 2026 வெற்றியை உறுதியாக நம்ம வந்து ஜெயிச்சு ஹரியானாவில் ஏறுவார். அது அம்மா சொன்னது போல் இந்த கழகம் 100 ஆண்டு ஆளுன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி ஒரு தொண்டர்களை நம்பியும் நம்ம எடப்பாடியாரை நம்பி தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த எல்லாருமே நம்ம தமிழகம் உற்று நோக்கிற ஒரு சக்தியாக வந்து பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு போக போக இந்த மக்கள் வந்து முடிவெடுத்துட்டாங்க எல்லாமே. ஏன்னா திமுகவோட கமிட்மெண்ட், ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டு, எவ்வளோ விலையேற்றம், கரண்ட் பில்லாக இருக்கட்டும், டேக்ஸாக இருக்கட்டும், பத்திரப்பதிவு, எல்லா துறையிலையும் இன்றைக்கி வந்து ஊழல் எல்லாமே, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை, எல்லா தீய பழக்கம். இந்த பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு மினி பாண்டிச்சேரி மாதிரி இருக்குது. மறைமுகமாக சொல்கிறேன், எவ்வளோ இங்கே நடக்குது அசம்பாவிதங்கள். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னாக்கா மீண்டும் நம்ம அம்மாவோட ஆட்சி ரெட்டையில தான் வெற்றி பெற்று 2026 ஆட்சி அமைக்கும். இதில் எந்த சந்தேகம் இல்லை. சார், இப்போ மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களோட கழக செயல்பாடுகள் எப்படி இருக்குங்க? உறுதியாக இருக்கும். இன்னிலேருந்து நான் தான் சொன்னேன், நாங்கள் இந்த கட்சியில் இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 3000 பேர் இறங்கி களப்பணி இடத்துல எனக்கு என்னோடய லிமிட்டில் வந்து கொளத்தூர், வில்லிவாக்கம் 2 தொகுதி இருக்குது. 2 தொகுதியிலையும் வெற்றி பெற அயராது பாடுபடும். அதுக்கு கள நிலவரத்தை என்னென்ன இருக்குது ஏதுன்றதையும் நான் அவர் நாலேஜ் நேரடி பார்வையில் எடுத்து போய் சேர்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவர் உடனே ஒரு நடவடிக்கைகள் எடுப்பார். சொன்னால் செய்வார். அதனால் அதில் வந்து தெளிவாக இருக்கேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இந்த கழகப்பணி இனிமேல் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன இருக்குது, ஏன்னா ஏற்கனவே என்ன நடந்திருக்கு இங்கே எல்லாத்தையும் அவர் நாலேஜ் கொண்டு போய் இந்த 2 தொகுதிக்கு வெற்றி பெறத்துக்கு என்னால் முயன்ற கடைசி வரைக்கும் அந்த பாடுபடும். போன வாட்டிலாம் பார்த்திங்கன்னா இங்கே யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த 2 தொகுதியிலையும் இருக்காங்க சில பேர். இப்போ நம்ம வந்ததில் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. என்கிட்ட நல்லா பேசுனதை வச்சு எனக்கு முழு திருப்தியாக போச்சு. நம்மளுக்கு பதவி கூட வேணாம், இறங்கி நம்ம களப்பணியில் வேகம் எடுக்கலான்ற மாதிரி முடிவு. கொளத்தூர் தொகுதியை அதிமுக கைப்பற்றியதுன்னு எடுத்துக்கலாம். கொளத்தூரும் எடுக்கலாம், வில்லிவாக்கம் எடுக்கலாம், ரெண்டுமே எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ வந்து இங்கே வந்து எவ்வளோ 4000 கோடின்னு சொல்லிட்டு இந்த காவாலெலாம் போட்டாங்க. மழை நீர் வந்தால் இன்னும் தண்ணி நிற்குது. இன்றைக்கி பெரிய பம்பு செட்டெல்லாம் எடுத்து வந்து ராட்சச மோட்டார் தண்ணி எடுத்து விட்றாங்க. அது எதுக்கு இந்த இவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியல. அந்த முதல்வரி ஏரியா வச்சு அதெல்லாம் அங்கங்கே போய் இருக்கிற இடத்துல பெரிய இந்த மண்டபமும் இந்த இதுவும் நான் என்ன சொல்கிறேன், ஏழை மக்களுக்கு என்ன பயன்பெறும் அதை சொல்லணும். அடித்தட்டு மக்களுக்கு
கல்யாணம்ன்றது எப்போனா தான் ஒரு எத்தனை கல்யாணம் நடவீங்க, மண்டபத்தை கட்டிட்டா போதாது. நீங்கள் எல்லா வீட்டு வரியிலேருந்து எல்லா வரி சுமையும் கரண்ட்டு பில்லு எல்லாம் அந்த பாமர மக்கள் மேலே சுமத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு 2000 தரேன்றீங்க, 5000 போடுறீங்க, இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக எல்லாமே டாஸ்மார்க்கில் தான் திரும்பி சேர்க்குறாங்க. யாரும் அந்த நேரத்துக்கு ஒன்றா உங்களுக்கு இப்போதைக்கு அந்த கடைசி நேரத்தில் தேர்தல் வர்றப்போ அந்த 5000 கொடுக்குறீங்க, அது வந்து ஏமாற்ற வேலை தானே, அது எல்லாருக்கும் தெரியும். அது அது எப்படின்னா அந்த சட்டமன்ற 2026 அது பிரதிபலிக்கும். அது யாரும் ஒன்று அது மீண்டும் நம்ம அம்மாவோட ஆட்சி அமையும், அது எடப்பாடி தலைமை மகத்தான வெற்றி பெறுன்றதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். நேற்று திரு வெல்லமண்டி நடராஜன், இன்று நீங்கள், இன்னும் யார் யாரெல்லாம் நம்ம கட்சியில் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? தமிழ்நாடு முழுக்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-42 மாவட்டத்தில் பேசுகிறாங்க. அங்கங்கே அப்படியே அந்த இதில் பக்கத்தில் யார் மாவட்டத்தில் எல்லாம் இணைய சொல்லியிருக்கோம். அது சில பேர் அவங்களுக்கு அங்கே வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்னா அது நேராக வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சேர்ந்துருக்கின்றது நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் வந்து என்னென்னா ஒரு திக்கு தெரியாத ஒரு இது மாதிரி ஆயிட்டாங்க எல்லாமே. பாவம் திடீர்னு சடனாக இந்த முடிவு எடுத்ததுனால வந்து அது வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பம், எங்கே போகுதுன்னு தெரியாமல். அதனால் நம்ம வீட்டில் படுத்தா தூங்குவோம்ல, நம்ம ஏன் இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் எந்த மூலையில் படுத்தாலும் தூக்கம் வந்துடும். நம்ம அடுத்தவங்க இடத்துல போய் இப்போ திமுக அங்கேயும் போனால் எங்கேருந்து வரும்? அது மாதிரி நம்ம வீடு தான் நம்மளுக்கு தாய் வீடு மாதிரி இது வந்துட்டோம். இனி மீண்டும் அந்த 2021 அந்த மாதிரி ஒரு வெற்றி இல்லை, அதை விட பிரம்மாண்டமாக 160-170 சீட்டு இண்டிவிஜுவலாகவே நம்ம அடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். பட்டு கால சூழ்நிலை எல்லாம் அது கணிஞ்சு வருது. அதுக்கு முழுக்க இந்த ரெட்டையில சிம்பலும் நம்ம எடப்பாடியான ஸ்ட்ராங் டிசிஷனுக்கு அதுதான் காரணம் நான் சொல்லுவேன். இப்போ 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு போயிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அவருக்கும் நல்லா தான் இது வரைக்கும் கரெக்டாக பயணித்தேன். ஒரு 5 நாளுக்கு முன்னே வரைக்கும் ஒரு சில கான்ட்ரவர்சி வந்தது, அதுக்கிட்டே நான் பேசினேன். திரும்பவும் நான் அவருக்கு அது சொல்லிகிட்டே இருக்கேன். அது வந்து அது காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. அதை கேட்காதனால அவரோட என்னோட இது வேறு, அவரோட கொள்கை ரீதியாக மாறுபடுறப்ப எனக்கு அந்த கொள்கையிலேருந்து வெளியே வர முடியாது. அதே மாதிரி நாங்கள் அம்மாவை பார்த்து எங்களுக்கு சொன்னது என்னன்னா, தீய சக்தி கருணாநிதி இவங்க திமுக பற்றி சொல்லியே நாங்கள் இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம். அப்படி வர்றப்ப நாங்கள் கரை வெட்டி கட்டிட்டோ இல்லை நம்ம வந்து அம்மா படத்தை எடுத்துட்டோ கொடியை மாற்றி போடுறதுக்கோ எங்களுக்கு துளி அளவு கூட அது மனசால் அன்றைக்கி ஒரு நைட்டு எனக்கு தூக்கமே இல்லை. மனசு ரொம்ப வேதனைப்பட்டேன். விடிய 5 மணி வரைக்கும் இதை பற்றி யோசனை பண்ணி தான் இந்த முடிவை வந்து உடனே மாவட்டத்தில் கூட்டம் போட்டேன். எல்லோரும் கூப்பிட்டேன். ஒட்டுமொத்தமாக 60% மேலே நம்ம எடப்பாடி அண்ணன்கிட்ட போகலன்னாங்க. மீதி பேர்லாம் அங்கங்கே கொஞ்சம் சொன்னாங்க. நான் எனக்கு 4 நாள் டைம் கொடுங்க, நல்ல முடிவு சொல்கிறேன். நான் அடுத்த நாள் தூங்காமல் அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணிக்கு எழுந்து நம்ம பூஜை பண்ணிட்டு எடப்பாடி அண்ணன்கிட்ட போயிடலான்றதை தீர்க்கமாக முடிவு எடுத்துகிட்டு எல்லாமே மனசில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கலைஞ்சாச்சு. எனக்கு எந்த பாரமும் இல்லை. இன்னி வரைக்கும் எனக்கு இந்த டேபிள் வெள்ளையாது சுத்தமாக இருக்கேன். நான் அது எல்லா பாரமும் எடுத்தாலும் அவர் எடப்பாடி அண்ணன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். இல்லை, முன்னதாகவே அவர் போறாருன்னு உங்கள்கிட்ட எதுவும் தெரியப்படுத்தினாரா, இல்லை அறிகுறிகள் எதுவும் உங்களுக்கு தெரியுது? அது நம்ம தெரியுதுங்களே, டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. சில நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் வெளியேறுங்கன்னு. பட் எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயன்றது இப்போ தான் நான் அனலைஸ் பண்ணுறேன். பட் எதுக்காக என்ன கொஞ்சம் வெளியேறுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அப்போது இதை போகிறவங்களாம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. பட் இதில் எனக்கு உடன்பாடுகள்ன்றது அவருக்கு அப்பயே புரிஞ்சிருக்குது, அவரே அப்பயே கணிச்சிருக்காரு. அதனால தான் நம்மளுக்கு சில விஷயம் தெரியுது. நம்ம எல்லாம் எதை கேட்டாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் அந்த கட்சிக்கு மட்டும் நாங்கள் போக முடியாது. எங்களுக்கு எதிரியே அந்த அதிமுக எதிரி யாருன்னா அது திமுக தான். இன்றைக்கும் அது சொல்ல முடியும் என்னால். அதிமுக வந்து ஒருங்கிணைக்குன்னு சொல்லி தான் நீங்கள்லாம் அவர் கூட போனீங்க. அவரோட போனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, போன ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டேனே. நானும் வந்து எனக்கும் சில நேரத்தில் வந்து என்னோடய ஒர்க்கை நீங்கள் பார்த்துருவீங்க. போய்ங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா சில நேரத்தில் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். நான் இறங்கி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தானே, ஃப்ரீ ஹேண்டை விட்டால் தான் நான் போய் வேலை செய்ய முடியும். எனக்கு நிறைய திறமை இருந்தாலும் எனக்கு வந்து பயன்படுத்த முடியல. என்னை வந்து இந்த வாய்ப்பை வந்து அண்ணன் எடப்பாடியார் என்னை வந்து பயன்படுத்திப்பாருன்றது எனக்கு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. சார், திமுகவில் உங்களை அழைச்சி ஒரு சீட்டு தரதா வந்து ஒரு தகவல் வந்துச்சு சார், அது உண்மையா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறீங்க. பட் எனக்கு இது வந்து ஐஎஸ்எல்லேயே எனக்கு வந்து வில்லிவாக்கத்தில் எனக்கு வேலை பார்க்க சொன்னிருந்தார் ஐயா. நான் இருக்குதான்னு சொல்கிறேன், வேலை பார்க்க சொன்னார். அது நான் ஒரு வாட்டி இந்த கிருஷ்ணகிரி கல்யாணத்துக்கு போகிறப்ப நான் கேட்குறேன் காரில் உட்காந்து, ஐயா இதை வேலை பார்க்க சொன்னீங்களே, எப்படின்னா பேசலையா வேலை பார்க்க சொல்கிறதுன்னு, எந்த கட்சியிலையும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, நான் கேட்டேன் காரில் உட்காந்துட்டு. அப்போது காரில் வந்து அவுட்டில் கார் போட்டு உட்காந்துக்கிறோம். அப்போ கோபாலகிருஷ்ணன் வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்கார், ரிட்டர்ன் வர போகிறார். அவர் வர வரைக்கும் நாங்கள் காரில் உட்காந்துக்கிறோம். அப்போ நான் யாருமே டிரைவர் இல்லை, நானும் ஐயா மட்டும் பேசினேன். அப்போ பேசுகிறப்ப என்ன சொன்னார்,
எந்த கட்சியில் நிற்கிறது சொல்லிகிட்டே வந்தார். இதுவான்னு கேட்டேன், இது மேலே முழுப்பில் சொல்லிட்டாரு. அப்புறம் தான் சொல்கிறாங்க, எனக்கு வில்லிவாக்கத்தில் கன்ஃபார்ம் பண்ணி திமுகவில் சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நீங்கள் வாங்கன்ட்டு 4-5 பேர் ஃபோன் போட்டாங்க. உறுதியாக உங்களை வந்து விட மாட்டார், இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்க, கஷ்டப்பட்ட காலத்துலாம் கூட இருந்தீங்க, இப்போ அவர் நல்லா இருக்க போகிறாருன்னு. எங்கன்னு அண்ணன் திமுகவில் சீட்டை வாங்கிறதுக்கு அதை விட நான் நாண்டுக்கிட்டே செத்து போயிடலாம். அதனால் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி வேணால் நான் அதிமுகவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் வந்துட்டேன். எப்போ இந்த பேச்சு அடிபட்டதோ இவங்க போகிறது உறுதியாகி போச்சு. அதனால தான் நம்ம 10 நாளுக்கு முன்னே சண்டை போட்டு அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். நான் அதிமுக இன்னி வரைக்கும் என் அதிமுக ரத்தம் தான் விடுது. எங்கள் கட்சிக்காரங்களை யார் சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி தான் நான் என்னோடய தொகுதியிலையும் சரி என்னை சார்ந்த தொகுதிகளையும் நான் பயணிக்கிறேன். தவிர எனக்கு சீட்டு ஒரு பெரிய பிரதானமே கிடையாது. எனக்கு கொடுக்கணும்னு நினச்சா கடவுள் எந்த வகையிலும் கொடுப்பாரு. அதனால் நம்ம இப்போதைக்கு நம்ம கடமை செய்வோம், பலனை வந்து அவர் பார்த்துக்குவார். அதனால் கடமை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், தவிர அந்த சீட்டு விஷயத்துக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. அதாவது அதே மாதிரி அம்மா படத்தை எடுத்துகிட்டு அவருக்கு கலைஞர் படத்தை மாற்றுறதுக்கோ ஸ்டாலின் படம் மாற்றுறதுக்கோ எனக்கு அந்த அளவுக்குலாம் மன வலிமை கிடையாது. அப்படி ஒரு ஆளும் நான் கிடையாது. அதனால் அந்த விஷயத்த நான் பெருசாகவே எடுத்துக்கல. திமுக தலைமையில் பல கூட்டணி இணைஞ்சிருக்கு. இது அதிமுகவுக்கு சவாலாக இருக்குமா? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தேமுதிக நீங்கள் போகிறீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் மாற்றுற மாதிரி. அது ஏற்கனவே அவர் விஜயகாந்த் இருக்கிறப்போ கொஞ்சம் பலமாக இருந்தது. அதுக்கப்புறம்லாம் அவங்கக்கிட்ட யாருமே இல்லை. அவங்களெலாம் வந்து திமுக போனதுக்கு அகெயின்ஸ்டாகவே சில பேர்லாம் நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போது தேமுதிகவில் வந்து இப்போ நான் அடுத்த கட்டமாக இங்கே இருக்கிற குளத்தூர் நிர்வாகிகள் வில்லிவாக்கம் நிர்வாகிகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணன் எடப்பாடிகிட்ட சேர்க்க போகிறேன். இது தேமுதிக ஒரு கட்சி நம்மளுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. அதே மாதிரி ஏதோ காங்கிரஸ் கூட இதை கைட்டிட்டு போய் நம்ம தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். போக தெரியும்ல, நீங்கள் என்ன கூட்டணி வச்சாலும் சரி, இந்த வாட்டி வந்து நீங்கள் கொடுத்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட்லாம் என்ன சொல்லுங்க, நகை தள்ளுபடின்னு சொன்னீங்க கூட்டுறவில், அதெல்லாம் நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட் எதுவுமே வந்து நிறைவேற்றலை, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு. இப்போ ஒரு விஷயம் தப்பு நடக்குன்னா திருப்பி உடனே வந்து வேறு விஷயத்த வந்து நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க, அதை மறக்கிறதுக்கு. இப்படி தான் நாட்களை கடந்து நம்ம கடன் சும்மா வந்து கிட்டத்தட்ட எத்தனோ லட்சம் கோடி நம்ம கடன் ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம நீங்கள் பணத்தை வாங்கி தான் இலவசம் போட்டு அது எதுவுமே நிறைவேற்றலை. அதனால் இனியும் வந்து அந்த பொய்யான வாக்குறுதியை நம்ப மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. சரி, இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் வந்து ஒரு 3ஆம் கட்டம் 1, 2, 3 சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி பார்க்குறீங்க? உறுதியாக அவர் சொல்கிறதா செய்வார், செய்கிறதா சொல்லுவார். சரிங்களா? காலத்தில் அவர் வந்து சாதாரண அடிமட்டத்திலேருந்து விவசாய குடும்பத்திலேருந்து அடிமட்டத்தில் வந்ததுனால அவர் எல்லாமே கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவார். சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி எல்லாமே அந்த குழு இருக்கு இல்லையா, அந்த குழுக்கிட்ட பரிந்துரை குழுன்னு இருக்குது, அதெல்லாம் கலந்து பேசி இதுக்கு அவர் ஒரு நல்ல தீர்வை தான் சொல்லியிருப்பார். அவராக தன்னிச்சையாக சொல்கிறதில்ல. அந்த குழு போட்டு எல்லாமே எப்படி அதுக்கு வழிவகை பண்ணணுன்றதையும் தீர்மானித்து தான் அந்த அறிக்கை விட்டிருப்பார். இப்போ நீங்கள் அதிமுக தொண்டர்களுக்கு மீண்டும் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சிஎம் உட்கார வைக்கிறதுக்கு என்ன அறிவுரை வழங்குவீங்க? அவர் தரவாக இருக்கார். நம்ம நினைக்கிறோம் இங்கே யாரும் இல்லை, யாரும் வைக்கலன்ட்டு. நம்ம போய் ஒன்று சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆளை போட்டு விசாரிச்சிருப்பார் அவர். கிட்டத்தட்ட அந்த அம்மா கிட்ட பயின்றவங்க இல்லையா அவங்களாம். அதனால் அந்த பணப்பக்குவம் எல்லாமே வந்துடுச்சு அண்ணனுக்கு. நம்ம விசாரிக்கணும்னா அவர் விசாரணை போட்டு அவர் ரிப்போர்ட் டேபிளில் வச்சுருப்பார். அந்த அளவுக்கு அவர் இப்போது நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயம் நிறைய பண்ணிட்டுருக்காரு. நம்ம மறைமுகமாக எவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு நம்ம எல்லாம் தெரியாது அதெல்லாம். பட் எங்களுக்கு முழுக்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மீண்டும் அம்மாவோட ஆட்சி கண்டிப்பாக வரும். அது அண்ணன் வந்து அதுக்காக தான் தூக்கம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் தான் தூங்குறான்ற மாதிரி நான் கேள்விப்படுறேன். இது முழுக்க அந்த கட்சி சார்ந்த விஷயங்களே பார்த்துட்டு இருக்காரு அவர். இப்போ தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வரனால அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஒருபோதும் தாக்கு இருக்காது. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இதை விவகாரத்துன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அவர் பேசுறதும் புரியல. அவங்களாம் ஒரு காமெடியாக போச்சு. இப்போ வந்து இன்னி வரைக்கும் ரசிகர் மன்றமாக தான் அவங்க செயல்படுறாங்களே தவிர கட்சியாக அவங்க இது வரைக்கும் வரல. எல்லாருமே ஒருத்தர் கேளுங்க, எத்தனை சீட்டு வந்தால் ஆட்சியை பிடிக்கலாம், நாங்கள் 4 சீட்டு வந்தால் பிடிப்போம். அது விவரம் இல்லாமல் இருக்காங்க. பேர் சொல்லிக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? இருந்தால் ஒரு 5 பேர் இல்லை ஒரு 10 பேர். அந்த 10 சீட்டு ஒன்றா ஜெயிக்கலாம். அதுவும் ஜஸ்ட்டில் தான் ஜெயிப்பாங்க அது கூட. அதனால் மீதிலாம் வாய்ப்பு கிடையாது. அங்கேருந்து தொகுதியில் ஒன்றா ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு வாங்கலாம், பிரிக்கலாம். தவிர நான் உடனே சிஎம் இதை உடனே ரெடிமேடு சமையல் மாதிரி சொல்லக்கூடாது. சிஎம்னா விளையாட்டு நினச்சிருக்கீங்களா? பட்டி தொட்டிலாம் சுற்றணும். நீங்கள் 5 நிமிஷம் போனால் தகன்னு கையெல்லாம் ஊற்றுறோம். இதெல்லாம் வந்து பட்டி தொட்டிலாம் சுற்றணும், கத்தணும், பேசணும், கொள்ளணும், பார்க்கவே முடியாதான். காலைல ரூமை சாத்திட்டாருன்னா யாருன்னா புஷி ஆனந்த் இருக்காரு, அவர் வந்து சொன்னால் தான் எப்படின்னா திறப்பாங்களாம். இப்படி ஒரு தலைவர்னால் இப்போ பாருங்கள்
காலிலேருந்து எத்தனை பேர் வந்தாங்க அவர் எடப்பாடி அண்ணனை பார்க்க? வந்துட்டே இருக்காரு, 10 நிமிஷமாக திருப்பி வந்து நிற்கிறார். இப்படி தான் இருக்கணும் ஒரு தலைவர். சாதாரணமாக எளிமையாக போய் சந்திக்கிற மாதிரி இருக்கணும். நீ வந்து விஐபி மாதிரியும் போய் ஃப்ளைட்லேயே போய் ப்ரைவேட் விமானத்தில் போய் ப்ரைவேட் விமானத்தில் வர்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த 40 அந்த சம்பாவிதம் அதெல்லாம் நின்று தைரியமாக நின்று களத்தில் நிற்கணும். நீங்கள் தப்பு இல்லைன்னா ஓடி வழியக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தால் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் தலைவன். ஃபேஸ் பண்ணாமல் ஓடி வளைஞ்சு நீங்கள் சென்னை விமானத்தில் திருச்சிலையும் பேட்டி கொடுக்க மாட்டீங்க, இங்கே திரும்பி ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறீங்க? அங்கே ஆளுங்களை விட்டு இதே நாங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எல்லாம் களத்தில் போய் நிற்போம், எல்லாம் வண்டியை போட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அது போய் நின்று திட்டுவாங்க தான். பாதிக்கப்பட்டவங்க திட்டுவாங்க தான். திட்டு வாங்கினாங்க. நம்ம நாள் காலையிலே அதிமுக பொதுச் செயலாளரே போயிட்டாரு. அதுதான் சொல்கிறேன். அது இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி பார்ப்பாங்க. நீ ஓடுறீங்க ஓடுறீங்க, உங்களோட ரசிகர் உங்களோட குடும்பத்தை எடப்பாடி அண்ணன் சேர்ந்து பார்க்குறாரு. அது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயத்த. அங்கே ஒருத்தன் ஓடுறான், இந்த பக்கம் ஒருத்தன் மறு வச்சு அந்த பக்கம் தெரியாது, எங்கேயும் மாட்டே ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும். இப்படி ஒரு தலைவர் இந்த பிரச்சனைக்கு ஒன்றாக்கா நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எப்படி மக்களை நீங்கள் காப்பாற்றி எதை நம்பி வருவாங்க உங்களை பின்னாடி? அதை சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு எதிரி வந்து திமுக மட்டும்தானே சொல்கிறாரு. அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, நம்மளை பற்றி சொன்னான்னா நம்ம அது பதிலுக்கு நிறைய விஷயம் இருக்குது. திமுகவில் அது விஷயம் கிடையாது, புரியுங்களா? இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் மூலதாஸ்தி, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் இங்கேருந்து ஆள் போயின்னுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எனக்கு சொல்ல வரல, அது வேறு மாதிரி இருக்கும். பட் அதனால் வந்து விஜயை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. விஜய் இப்போ படம்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 hour இல்லை 3 மணி நேரம். பெரிய படமாக இருந்தால் 3 மணி நேரம். 3 மணி நேரம் பார்க்கலாம் விஜய். அது கூட நல்லா இருந்தால் தான் பார்க்க முடியும். நல்லா இல்லைனா அது கூட பார்க்க முடியாது. அரசியல்ன்றது 5 வருஷம், 365 நாள், ஒரு வருஷம்னாக்க நீ கணக்கு போட்டுங்க. அத்தனை நாள் நம்ம வந்து விஜயை பார்க்கணுன்றது இல்லை. அது சும்மா ஒரு நடிகனா பார்க்கலாம். நான் கூட ரசிகர் படம் போய் பார்ப்பேன். நல்லா இருந்தால் படம் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். அது ரசிகர்களாக இருக்கு, ரசிகர் தான் இருக்கணும். அது ஓட்டாக மாறுமான்றதுலாம் சும்மா சொல்லிக்கலாம். இங்கே இவ்வளோ ஓட்டில் ஜெயிக்கிற இவங்களே வந்து பூஸ்ட் பண்ணிக்கிது. ஒரு ஐடி விங் வார் ரூமை போட்டுக்கின்னு இவங்களே ப்ராபகண்டா பண்ணிட்டு இந்த வேலை பண்ணுறது. காலப்போக்கில் அதெல்லாம் ஒன்றுமே போக பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். இப்போ 20% தான். அப்போ இவ்வளோ காலமாக சீமா உழைச்சுனுங்கிறாரு 9%. அவர் அவ்வளோ வரல. நீங்கள் அப்படியே பூஸ்ட் பண்ணுறதுனால காசு கொடுத்து பூஸ்ட் பண்ணுங்கிறாங்க எல்லாமே மீடியா மூலயமா. அது வந்து தவறு. நீங்கள் உறுதியாக சொல்கிறேன், உங்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களால் ஒன்றா திமுக ஓட்டை ஒன்றா நீங்கள் எடுக்கலாம், தவிர எங்கள் ஓட்டு எடுக்கணும். எங்கள் அதிமுக ரத்தம்னா அதிமுக தான் போடுவோம். அதுக்கு உதாரணம் நான் போனால் எங்கேயும் போயிருக்க முடியும். நான் அதிமுகறேன். நான் செத்தாலும் ரெட்டையில் தவிர வேறு எங்கேயும் போகாது. என் குடும்பமாக இருக்கட்டும், என் சார்ந்தவனாக இருக்கட்டும். அப்படி இருக்கிறப்ப அதிமுக ஓட்டை யாரும் பிரிக்க முடியாது. அதனால் இறுதியாக சொல்கிறேன், யாராலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால தான் எங்களுக்கு தொட முடியாது. எங்ககிட்ட வரது ரொம்ப தூரம் இருக்குது நீங்கள் பயணம். நீங்கள் அவர் செங்கோட்டை என்ன கூப்பிட்டுனாலும் சரி, யாரை கூப்பிட்டு அவரே மாட்டி முடிச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இட்டுக்குன்னு போகிறதுக்கே சரியாகுது போல் அவர் விஜயை. அதில் இவர் போய் மாட்டினுங்கிறாரு நம்ம செங்கோட்டை என்ன பாவம். அவரும் ஒரு விரைவில் வந்து திருப்பி தாய் கழகத்தை வந்தால் கூட ஆச்சரியப்படுத்தல. ஏன்னா எஸ்பி வேலுமணி அண்ணங்கிட்ட பேசுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தாய் கழகம் வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அதை நம்ம பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க வேண்டாம். நம்மளுக்கு செட் பேக்கும் கிடையாது, அது ஒரு விஷயமே கிடையாது நம்மளுக்கு. அதிமுகவில் இருந்து உங்களுக்கு ஒரு போட்டியிடறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போட்டிடுவீங்களா? போட்டியிட்டு வாய்ப்பு கொடுத்தா உறுதியாக எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ அந்த கட்டளை மீறி நம்ம வெற்றி கனியை யாராக இருந்தாலும் சரி என் சக்திக்கு மீறி நான் இறங்கி எல்லா வேலையும் பார்த்து ஜெயிச்சு எடுத்துமே வெற்றி கனியை கொடுப்பேன். ஈவன் கொடுக்கலனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா யார் தலைமை அறிவிக்குதோ அவங்களுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள ஜெயிக்க முடியும். எனக்கு அந்த 2 தொகுதியும் சேர்த்து இன்சார்ஜாக கொடுத்தாலும் இறங்கி 2 தொகுதிகளை ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்ன கட்டளைறாரோ அந்த வேலைக்கு நான் கட்டுப்படுவேன். எனக்கு சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த கட்சி மீண்டும் ஆட்சியில் உட்காண்டா தான் நம்ம தலைமை நிற்க முடியும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளை தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். 1.5 கோடி தொண்டர், 2 கோடி. இந்த தொண்டர்லாம் வந்து ஒரு தெம்பாக இருக்குனாக்கா மீண்டும் ஆட்சி அமையும். அதுக்காக தான் பாடுபடணும் தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு பெரிய ஆசைலாம் எனக்கு எதுவுமே இல்லை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.